கொண்டு இப்ப எனக்கு என்னுடைய தனிப்பட்ட இதுல எங்க ஐயா துரைமுருகன், எங்க ஐயா டிஆர் பாலு, எங்க அண்ணன் ஆ ராஜா, எங்க அண்ணன் சிவா, திருச்சி சிவா, எல்லார் மேலேயும் எனக்கு பேரன்பு உண்டு. உனக்கு தெரியும். பள்ளி மணிக்கு மேல இல்ல, அது ஏன் கட்சி, அது ஏன் கட்சி, என் சொந்தக்காரன் கட்சி. அதுல வந்து பங்காளிகள் அதுல ஒண்ணும் இல்ல. பிஜேபியா திமுக நான் எனக்கு பிஜேபி தான் எதிரி. இது எனக்கும் முதல்வருக்கும் சண்டை நடக்குது, அண்ணன் தம்பி சண்டை. இது பங்காளி. என்ன கேட்கிறோம், சாதியை ஒரே நாள்ல ஒழிச்சிரு, ஒட்டுமொத்த தேசத்தின் மக்களுக்கும் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடு. ஒரு நீங்க என்கிட்ட கொடுங்க நாட்டை, ஒரு அரை மணி நேரத்தில் நிறுத்துறீங்க கலவரத்தை. வந்தவன முதல் கையெழுத்து மஞ்சள் நோட்டீஸ். இந்த அரசு திவாலாயிருச்சு. உங்கள் மகன் ஆட்சிக்கு வரும்போது கடற்கரை, மெரினா கடற்கரை இருக்கிற கல்லறை எல்லாம் அப்புறப்படுத்துங்கள் என்று சொல்லுகிற காலம் ஒரு நாள் உறுதியாக உருவாகும். எப்படியா மீட்கிறது? இப்படியா மீட்கிறது? சீமா எப்படி மீட்பான்? எப்படி மீட்பேன்? 50,000 பெட்டாலியன் ஸ்பெஷல் போர்ஸ் கிரியேட் பண்ணுவேன், உருவாக்குவேன். சிறப்பு படைய ஆயுதங்களோட கொண்டு குவிப்பேன். ஒரே ராத்திரியில இறக்குவேன், சுத்தி நின்னுக்குவேன். இந்திய தேசிய கொடி ஏற்றுவேன், பக்கத்துல தமிழ் தேசிய கொடியும் ஏற்றுவேன். 2,80,000 ராணுவ வீரர்களை என் தாய் நிலம் தமிழகத்துல குவிச்சு வச்சிருக்கான். திருப்படாங்க வாடாம களைச்சு விட்டு அடிச்சு. நாம என்ன கேட்கிறோம், நீ ஒரே நாள்ல பணம் செல்லாதீங்கல்ல, அதே மாதிரி இந்தியாவில் ஒரே நாள்ல சாதி இல்லை, ஒழிச்சு விட்டு. நான் கெஞ்சி கெஞ்சி கேட்டேன் என் அன்பு மக்களை, முதல்வன் படம் போல காலையில் 5 மணியிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் என்னை ஒரு நாள் முதலமைச்சராக்கி விடுங்கள், நான் எப்படியாவது போரை நிப்பாட்டி விட்டு வந்து விடுவேன். ஒரே ஒரு நாள் கெஞ்சி கெஞ்சி கேட்டேன். அதுல அந்த ரகுவரனுக்கு இருந்த மனநிலை இவருக்கு இருந்திருந்தால் போரை நிப்பாட்டி இருப்பேன். நினைச்சு பாருங்க. நீங்க வா, உள்ளவா, நான் இந்தியாவுக்கே தமிழ்நாடு தெரிவிச்சுட்டு போயிருவேன். நான் 2021 நாம் தமிழர் அரசு மலரும். அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். அடுத்த 6 மாசத்தில் 60 ஆண்டு கால தமிழ் தேசியத்தின் கனவான தனித்தமிழீழ குடியரசு மலரும். அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு